ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக நான் வந்து வீடியோ போடுறேன்னா அதுக்கு காரணம் நேற்று நைட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. லிட்டரலாக எனக்கு அதை பார்க்கும்போது டியர்ஸ் வரல. அது ஒன்று தான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். ஏன்னா எனக்கு யாரும் தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் சப்போர்ட் பண்ணுறாங்களே தவிர இப்போ தான் நான் போடுற வீடியோஸ் இல்லையா, ஃபஸ்ட்டு எனக்கு ஒருத்தவங்க மெசேஜ் மீன்ஸ் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னும் போது எனக்கு புரியல. அது ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த கமெண்ட்டை நான் இங்கே போடுறேன். அவங்களுக்கு அவங்க வந்து ரொம்ப மோட்டிவேட்டடாக சொன்னாங்க, அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியாக போடுங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நான் கன்சிஸ்டன்சியாக போடுவேன். இது வந்து எழுதி வச்சுக்கிறேன், நானே எழுதி வச்சுக்கிறேன். ஓகேவா? எப்படியாச்சும் சேனலில் முன்னுக்கு கொண்டு வருவேன். அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு அந்த கமெண்ட்டை படித்தோடனே. இப்போ அவங்க நினச்சிருந்தா அதை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். இதை பொண்ணு பண்ண தெரில இல்லை ஏதாச்சும் இது பண்ணிட்டு போயிருக்கலாம். அவங்க நினச்சாங்க பார்த்தீங்களா, கமெண்ட் பண்ணி இந்த மாதிரி நல்லா இருக்கு, கீப் கோயிங் அப்படி சொன்ன அந்த வார்த்தை, அது எவ்வளோ பேருக்கு அந்த மனசு வரும்னு தெரில. மனசுக்காகவே அவங்கள பாராட்டலாம். அந்த பாராட்டுறதுக்காகவே இந்த வீடியோ நான் போட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்காகவே போட்டிருக்கேன். அதனால தான். அடுத்து நேற்று மேட்ச் பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நான் வந்து லிட்டராக சிஎஸ்கே பைத்தியம் அப்படின்னு சொல்லலாம். சிஎஸ்கேனா அவ்வளோ கிரேஸ் எனக்கு. நான் வந்து என் இன்ஸ்டா ஐடி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எனக்கு தெரியும், ஸ்வீட் ஹார்ட்டட் சோல் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஃபுல்லாக நான் வந்து சிஎஸ்கே இதுதான் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா எல்லாமே சிஎஸ்கே பற்றி தான் நான் போடுவேன். ஏன்னா கிரிக்கெட் அப்படின்றது தாண்டி எனக்கு சிஎஸ்கேன்றது ஒரு எமோஷன் அப்படின்னு சொல்லுவேன். இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருப்பீங்கன்னு தெரியல, கேர்ள்ஸ் எவ்வளோ பேர் இருப்பீங்கன்னு தெரியல. பட் நான் வந்து பைத்தியக்காரியை விட மோசமாக இருப்பேன். மேட்ச் டே அண்ணா எந்த வேலை இருந்தாலுமே நான் விட்டு மேட்ச் மட்டும் தான் பார்ப்பேன். இது வந்து சிஎஸ்கே எதுக்காக எனக்கு பிடிக்கும்னா எல்லாருக்கும் இருக்க அந்த ஒரு ரீசன் தான், தலை தோனி. அவர் தான் அந்த மனுஷன் 42 வயசுல எப்படி அப்படி ஆடுறாருன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. அப்படி ஆடுறாரு. நான்லாம் எனக்கு 19 வயசு தான் ஆகுது. அங்கேருந்து அந்த ஒரு தட்டை எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுக்கே எடுத்துகிட்டு போய் வைக்கணுமா அப்படின்னு தோணுது. 42 வயசுல அந்த மனுஷன் எப்போ நான்லாம் ஸ்டன் ஆகிட்டேன். நான் எப்படி இப்படி ஆடுறாங்க அப்படின்னு. அந்த யூத் யங்ஸ்டர்ஸே வந்து பால் எல்லாம் தட்டுறாங்க. பால் ஸ்டம்புக்கு படுற பால் வந்து பேட்டுக்கே பட மாட்டேங்குது. வந்து ஒரு 10 பால்ஸ் ஆடிட்ட மாதிரி தான் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவர் வந்து இறங்கினோட 6-4 நான் மட்டும் டீம் மேனேஜ்மெண்ட்டாக இருந்தால் தோனியை ஃபஸ்ட்டு விடுங்க, மேட்ச் முடிச்சுட்டு வந்துடுவார், கப்பு நம்மள் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோம். அவ்வளோதான். அவரை மட்டும் அதெல்லாம் எங்கேயோ நிற்குவார். அது நேற்று மேட்ச் தோத்துருச்சு, ஆனால் அவர் அடிச்ச 6. ஏட்டர்ஸ்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, மேட்ச் தான் தோத்துருச்சு அப்படின்னு நம்மளாம் ஃபீலாக இருப்போம்னு நினச்சிருக்காங்க. அவர் அடிச்சா அந்த ஒரு 6 போதும். இன்னைக்கு இல்லை, அடுத்த மேட்ச் வர அந்த 6 போதாங்க எங்களுக்கு. அந்த அந்த தலை தரிசனம் அதை பார்க்கவே எவ்வளோ பேர் மேட்ச் நான்லாம் அதுக்காக தான். தோனியோட 6 அதை பார்க்க மட்டும்தான் நான் மேட்ச் பார்க்குறேன். அப்படியே ஓகே, உங்களுக்கும் எந்த டீம் பிடிக்கும்? அப்படி ஆர்சிபியும் எனக்கு பிடிக்கும். கப் அடிச்சா எனக்கு சந்தோஷம் தான், ஒன்றும் இல்லை. பட் அவங்க அடிக்கணும் இல்லையா? ஒருத்தர் விராட் கோலி மட்டுமே கஷ்டப்பட்டா எப்படி எல்லாரும் கஷ்டப்படணும். பார்ப்போம் ஃபியூச்சரில் ஆர்சிபி கப் அடிக்கிறத பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். நீங்களும் வெயிட் பண்ணிங்கன்னா கீழே ரெட் ஹார்ட் கொடுங்க. சிஎஸ்கே பிடிக்கும்னா எல்லோ ஹார்ட் கொடுங்க. தோனின்றதை தாண்டி தோனியை தவிர்த்து கூட எனக்கு எல்லாரையும் பிடிக்கும். அதுவும் லிட்டரலாக மத்திஷா பத்திரானாலாம் ட்ரீம் பாய் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மாதிரி ஹாப்பினஸாக இருக்கும். அவங்களுடைய வீடியோஸ்லாம் பார்க்கும்போதே கண்ணிலலாம் அப்படியே நல்லா ப்ளஷ் ஆகிற மாதிரி இருக்கும். ரொம்ப பிடிக்கும். மத்திஷாவும் ரொம்ப பிடிக்கும். அடுத்து ஜடேஜா, அவர்லாம் எப்பா இந்த ப்ரெஷர் டைம்லலாம் வந்து அவர் அப்படியே பொங்கல் மாதிரி வந்து ஒரு பால் அடிப்பார். அதெல்லாம் என் மிஸ் பண்ணுறேன். இப்போ வந்து கொஞ்சம் அவர் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ஆடிட்டு இருக்காரு. தெரியல என்னன்னு. அதான் ஒரு நெருக்கடியான ஒரு சூழலில் தான் அவர் வருவார். தலைவர் நிரந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருவார். அதனால அந்த மூமெண்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தலைவர் ஃபைனல் ஆடுவார். மறுபடியும் நம்ம ஃபைனலில் ஜடேஜா வந்து கப் வாங்கி கொடுப்பாங்க. தோனியோட அந்த டியர்ஸ் லாஸ்ட் டைம் மறக்கவே முடியாது எனக்கு. லாஸ்ட் டைம் லைஃப் லாங் எனக்கு அந்த ஒரு மெமரிஸ் மட்டும் என்னால் மறக்கவே முடியாத மெமரிஸ்னால் அது நான் சொல்லுவேன். ஏன்னா என் வீட்டில் டிவி இல்லை. இப்போவுமே டிவி இருக்குது, ஆனால் டிவி ஓடாது. டிவி ஓடல, அப்போது ஓடல, ஏதோ ஒரு பெரியன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபினான்ஷியல் கிரைசிஸ்க்காக டிவி ப்ரிப்பேர் பண்ண முடியாமல் இருக்குது. இப்போவும் பண்ணல. அதனால அப்போ வந்து மேட்ச் பார்க்கணும். ஃபோனில் சுத்தமாக சார்ஜ் இல்லை. அப்பா வந்து ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார். நைட் ஆச்சுன்னா அம்மாவும் ஃபோன் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னுவாங்க. மேட்ச் வேறு தள்ளி போயிட்டுருக்கு. 1 மணி வரைக்கும் போகுது, 2 மணிக்கு போகுது, 3 மணிக்கு போகுது. எனக்கு படுக்கவே முடியல என்னால். எப்பயாச்சும் மேட்ச் பார்க்கணும், எப்படியாச்சும் பார்த்துடணும், ஜெயிக்கிற மூமெண்ட்டாச்சும் பார்க்கணும், இல்லை தோத்தாலுமே பார்த்துடணும் அப்படின்ற ஒரு வெறி.
கஷ்டப்பட்டு ஃபோனை சார்ஜ் நின்று எங்கள் அப்பாக்கே தெரியாமல் சார்ஜ் போட்டு சார்ஜ் 2, 3, 4% ஆனோடனே அதை எடுத்துகிட்டு வந்து வெளியே அங்கேயே வீட்டு முன்னாடியே உட்காந்து அதை பார்த்து என்னால் அவங்க அடிச்சு அந்த 6-4க்கு கத்த முடியல, உள்ளுக்குள்ளேயே மெல்றேன். அந்த சந்தோஷம் ஏதோ நானே இந்த உலகத்தையே ஜெயிச்சிட்ட மாதிரி ஒரு சந்தோஷம். கடைசியாக அந்த 4 சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கெல்லாம் அது ஒரு மறக்க முடியாத மெமரிஸ் இப்போ வரைக்கும். அந்த அந்த ஒரு மூமெண்ட் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான். அந்த கஷ்டப்பட்டதுக்கு ஒரு இது கிடைச்சிச்சு பார்த்தீங்களா, அதுதான் அதனாலதான் ரிஸ்க் எடுக்கணும்ன்றது லைஃப்ல. நானும் அதான் ரிஸ்க் எடுத்தாதான் எல்லாமே கிடைக்கும்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் எல்லாத்தையும் ரிஸ்க் எடுத்து இவ்வளோ பண்றேன். அந்த வீடியோவும் ரிஸ்க் எடுத்து நான் போடுறேன். உங்களுக்கும் சிஎஸ்கேல ஏதாச்சும் மறக்க முடியாத மூமெண்ட் இருந்துச்சுன்னா, இல்லை சிஎஸ்கே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளோ பிடிக்கும் சிஎஸ்கேக்கு, எவ்வளோ பேருக்கு சிஎஸ்கே பிடிக்குது அப்படின்னு பார்க்கலாம். இனிமேல் ஒரு வாட்டி மேட்ச் நடக்கும்போது நான் வீடியோ போடுவேன். நான் வந்து சிஎஸ்கே பற்றிலாம் பேச சொன்னால் அப்படியே பேசிட்டே போயிடுவேன். அப்படியே பேசிட்டே இருப்பேன் உட்காந்து. இந்த ஒரு வீடியோ பத்தாது. அதனால வீடியோ இங்கே முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன். நாளைக்கு வேற ஒரு வீடியோவோட வரேன். அண்டில் தென் ஷைனிங் ஆஃப் சங்கீதா. நான் அப்படிதான் கொஞ்சம் ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணிட்டாங்கல்ல, இதுக்கப்புறம் எல்லாம் அப்படியே வண்டி ஸ்மூத்தாக போவோம் பாருங்க. ஓவர் கான்ஃபிடென்ட் உடம்புக்காகாது, பட் கான்ஃபிடென்ட் உடம்புக்காகும். எனக்கு நிறைய கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. ஸோ நான் வீடியோ போட தான் செய்வேன். வீடியோ போடுவேன் கொஞ்சம் நேரம். ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.